தான் தன் சுயின விடுமுறையிலிருந்து இப்போ விலகிட்டார், இப்போ தான் கடமைகளை பொறுப்பேற்க போகிறார் என்ற மாதிரியான திருப்பியும் மக்கள் போராட்டம் வெடிக்குமா? ஏற்கனவே ஒரு பதில் வைத்திய அத்தியட்சகர் இருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் செய்யாத விடயத்தையும் தான் செய்வேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிகள் சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேரும் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் கையளிக்கப்பட வேண்டும். நான் அந்த பொம்பளை பிள்ளைன்ற கையை பிடிக்கல, நான் இந்த வேலை செய்யலை அந்த வேலை செய்யலை என்று யார் சொல்லணும்? இங்கே அர்ச்சுனாவால் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த நபர்கள் வந்து சொல்லணும். நின்ற பிரசவம் அங்கே நடைபெறது இல்லையா? அந்த பெண்ணை ஆம்புலன்ஸ் எடுத்து அந்த ஆம்புலன்ஸில் யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமா? இவ்வளவு துயரம். வைத்தியர்களை எல்லாரும் அசிங்கப்படுத்த முடியக்கூடாது. சத்தியமூர்த்தி அவர்கள் கொலை செய்திருக்கலாம். அர்ச்சுனாவை வச்சுக்கொண்டு ஒரு பணிப்பாளரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், அண்மையில் பெரிய பேசுபொருளாக இருந்த விடயம் என்று பார்த்தீங்கன்னா வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய விவகாரம். அதுக்கு பிறகு பெரிய மக்கள் எழுச்சி உருவாக்கப்பட்டு அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக நிறைய மக்கள் கூட்டமே பெருந்திரளாக ஒரு போராட்டம் நடத்தி அர்ச்சுனா பிறகு கொழும்புக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தவர். அதற்கு பிறகும் அவர் நிறைய காணொலிகளை தன் முகப்புத்தகத்தில் போட்டிருந்தவர். உண்மையிலேயே அதுவும் பலரால் பேசப்பட்ட விவகாரமாக மாறினது. உண்மையிலே அவர் ஒரு முகப்புத்தக பதிவொன்று விட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தான் தன் சுயின விடுமுறையிலிருந்து இப்போ விலகிட்டார், இப்போ தான் கடமைகளை பொறுப்பேற்க போகிறார் என்ற மாதிரியான ஒரு பதிவொன்றை இட்டிருக்கிறார். உண்மையிலேயே அந்த பதிவு இப்போ பலராலையும் பேசுபொருளாக மாறி இருக்கு. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? அடுத்ததாக இவர் உள்ளே போனால் அங்கே என்ன நடக்க போகுது? திருப்பியும் மக்கள் போராட்டம் வெடிக்குமா? அல்லது மக்கள் இவருக்கு ஆதரவாக செயற்படுவார்களா? வைத்தியசாலை நிர்வாகம் என்ன சொல்லுது? இனி இவர் அந்த வைத்தியசாலைக்கு நுழைகின்ற பொழுது, அதாவது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு நுழைகின்ற பொழுது இவரை எடுத்துக்கொண்டால், நிர்வாகம் எடுத்துக்கொண்டால் என்ன பதவியில் எடுத்துக்கொள்ளும்? ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பதில் வைத்திய அத்தியட்சகர் இருக்கிறார். அப்போ அவர் இருக்கின்ற பொழுது அவற்றிடத்து இவருக்கு கொடுக்கப்படுமா அல்லது இவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் என்ற பல கேள்விகள் மக்கள் மனதிலையும் பார்வையாளர்கள் மனதிலையும் எழுந்திருக்கு. உண்மையிலேயே இது ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்திருந்தார். அந்த நேர்காணலில் சத்தியமூர்த்தி அவர்களை நேரடியாகவே தொலைபேசி அழைப்பின் மூலமாக அழைத்திருந்தவர். அதாவது அந்த நேரலை ஊடாக அவர் சத்தியமூர்த்திக்கு ஃபோன் பண்ணி வைத்தியர் சத்தியமூர்த்தி எடுத்து அங்கே அது ஒரு பேசுபொருளாக மாறி இவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லாமல் இடையே கட் பண்ணிட்டு போன மாதிரியான சூழ்நிலைகளை அங்கே நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது அந்த நேர்காணலில். இது இரண்டு வகையில் பார்க்கப்பட்டது. ஒன்று சத்தியமூர்த்தி மீதான விமர்சனமாகவும் மாறினது. அது மட்டும் இல்லாமல் திடீரென்று ஒரு வைத்தியரை இப்படி ஒரு பணிப்பாளர்கிட்ட திடீரென்று நீங்கள் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்வீங்க, ஏற்கனவே இது அவருக்கு கூறப்பட்டிருக்கணும், இது ஒரு ஊடக தர்மத்திற்கு முரணான விடயம் என்ற மாதிரியான பல விடயங்கள் பேசப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. உண்மையிலேயே இதற்கு எதிராகவும் விமர்சனம் எழுந்திருக்கு. அர்ச்சுனா செய்த இந்த வேலைக்கும், அதாவது அந்த தனியார் தொலைக்காட்சி மூலமாக முகாமைத்துவம் செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு எதிராகவும் பல விமர்சனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இது பிழையான விஷயம். இது ஊடக தர்மனத்துக்கு முரணானது என்ற விஷயமும் பலர் மத்தியிலையும் நிலவுகின்றது. இந்த கருத்தும் நிலவி கொண்டுதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேர்காணலில் இன்னொரு தகவலை அவர் சொல்லியிருப்பார். அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் செய்யாத விடயத்தையும் தான் செய்வேன் என்று குறிப்பிட்டிருக்கார். அதை குறிப்பாக என்ன விஷயத்தை சொல்றாருன்னா, தான் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்றும் தலைவர் செய்த தவிர தான் செய்ய மாட்டார் என்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வச்சிருப்பார். இது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் ஒரு காரசாரமான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்லையும் இந்த கருத்துக்கு எதிரான விமர்சனங்கள் தோன்றின வண்ணமே இருக்குது. நீங்கள் அரசியல் செய்கிறண்டா அரசியல் செய்யுங்கோ, ஆனால் தயவு செஞ்சு தலைவர் பற்றின விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்காதீங்கன்ற மாதிரியான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் புலம்பெயர் வாசிகள் இட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள், அந்த விமர்சனங்களை மீண்டும் மீண்டும் இட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காணொலிகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்குது. அது சம்பந்தமான ஒரு காணொலியும் இருக்குது, நான் இதோட நினைச்சு விடுறேன், நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இன்னும் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை முன்வச்சிருக்கிறார். அந்த ஊடக சந்திப்பில் அவர் பெரும்பாலும் குறிப்பிட்டு சொன்ன விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா குற்றம் சுமத்திய அந்த வைத்தியர்களுக்கு எதிராக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற மாதிரியான கருத்தை முன்வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்தில் அர்ச்சுனா மீது விமர்சனத்தையும் அவர் முன்வச்சிருக்கிறார்.
என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா அந்த நான் குறிப்பிட்ட அந்த தனியார் தொலைக்காட்சியில் நடந்த அந்த நேரடி நேர்காணல் நிகழ்ச்சியில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எந்த ஒரு முன்னறிவித்தலும் இன்றி தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டது தவறு என்று அவர் அதில் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இது நான் முதலே சொல்லியிருப்பேன், பலராலும் இது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டது. உண்மையிலேயே இது ஒரு ஊடக தர்மத்துக்கு முரணானது. என்னென்னா ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற பொழுது அந்த தொலைபேசி அழைப்பை நாங்கள் பதிகிறதே சட்ட ரீதியான ஒரு குற்றம். அதாவது ஒரு தொலைபேசியை ஒரு ஆள் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொள்கிறாண்டா அவற்றை அனுமதி இல்லாமல் இருதரப்பு அனுமதியும் இல்லாமல் அந்த தொலைபேசியை பதிவிடுறதே நாங்கள் சட்டவிரோதமான குற்றம். அதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதே ஒரு சட்டவிரோதமான குற்றம். அதை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறதும் அது ஒரு சட்டவிரோதமான குற்றமாக கருதப்படுது. அந்த வகையில் ஒரு பொது வெளியில் எப்படி இவர் அந்த முன்னறிவித்தலின்றி ஒரு பணிப்பாளருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அவரை ஒரு அவமானப்படுத்தும் முகமான செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பார் என்ற கேள்வியை தம்பிராசா அவர்கள் முன்வச்சிருக்கிறார். உண்மையிலேயே இவர் ஒரு பொது வழியில் காண்பிக்கப்படுற நபர் என்றபடியாக இவர் ஒரு ஊடக சந்திப்பு வைச்சதன் மூலமாக அனைவருக்கும் இது பெருமெடுப்பில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர் தவிர்த்து நிறைய பேரும் இது சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவருக்கான ஆதரவு குறைஞ்சதாண்டா இல்லை என்று தான் சொல்லணும். பொதுமக்களுடைய ஆதரவு இன்னும் அதிகரித்தே காணப்பட்டது. குறிப்பாக தென்மராட்சியில் இருக்கிற மக்களுடைய ஆதரவு அர்ச்சுனா அவர்களுக்கு இட்டை வரைக்குமே வந்து கொண்டு தான் இருக்கு. அவர் மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் என்ற ரீதியிலான கருத்துக்கள் கூட முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக அவருடைய அரசியல் பயணம் பற்றி பெரிதாக பேசப்பட்டு வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அவர் தன் காணொலிகளிலே நாங்களே ஏற்கனவே ஒரு காணொலி முன்பு போட்டிருப்போம். அந்த காணொலியில் கூட அவர் அந்த தன் அரசியல் பயணத்தை பற்றி லேசாக சொல்லியிருப்பார். பின்பந்த காணொலிகளில் அவர் ஆணித்தனமாகவே அவருடைய அரசியல் பயணத்தை முன்வைக்கிறதுக்கான ஒரு படிக்கல்லாகத்தான் இந்த விடயம் அமைந்தது என்ற மாதிரியான பல விடயங்களை அவராகவே முன்வந்து வச்சிருப்பார். அந்த அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஆதரவாகவும் தென்மராட்சி மக்கள் குரல் கொடுத்த வண்ணமே இருக்கணும். குறிப்பாக அந்த நான் சொன்ன அந்த பதிவை அவர் சமூக வலைத்தளத்தில் இட்டா பிறகு நான் இந்த சுயன விடுமுறையை முடித்துக்கொண்டு நான் இப்போ கடமைக்கு திரும்ப போகிறேன் என்ற அந்த பதிவை இட்டா பிறகு அதற்கு ஆதரவாகவும் நிறைய மக்கள் தங்கள ஆதரவு குரல்களை எழுப்பிய வண்ணம் இருக்கணும். அதாவது அந்த கருத்து பெட்டியில் அவர்கள் தங்கள கருத்தை சொல்லியிருக்கோம். கட்டாயம் அர்ச்சுனா வர வேண்டும், அர்ச்சுனா வந்து இன்னும் பல முரண்பாடுகளையும் இன்னும் பல முறைப்பாடுகளையும் தீர்க்க வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்களை தென்மராட்சி மக்களும் சரி சாதாரண பொதுமக்களும் சரி இட்ட வண்ணமே இருக்கணும். உண்மையிலேயே இது ஒரு பெரிய பேசுபொருளாக மீண்டும் மாறி இருக்கு. உண்மையிலேயே முதல் இந்த மக்கள் எழுச்சியின் பிறகு இந்த பிரச்சனை பாரி எடுப்பில் பேசப்பட்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையுடைய காரசாரம் குறைஞ்சு இப்போ இவர் சுகையின விடுமுறையிலிருந்து விலகி மீண்டும் பணிக்கு வருகிறார் என்று சொன்ன பிறகு அந்த விடயம் இப்பையும் பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த விடயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். தம்பிராசா அவர்களுடைய அந்த ஊடக சந்திப்பும் இந்த காணொலியில் நாங்கள் நினைச்சுக்கிறோம், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஊழல் இலங்கையில் தலைவிரித்தாடுகின்றது. குறிப்பாக ஊழல் உச்சகட்டத்தை சென்றடைந்திருக்கின்றது என்பது மிக அண்மையில் சாவகச்சேரியில் நடைபெற்றிருந்த சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து எம்புகின்றன. மருத்துவத்துறை, வடமாகாண மருத்துவத்துறை முற்றுமுழுதான ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள் அகப்பட்டு அனைவரும் சேர்ந்து இங்கு ஊழல் செய்திருக்கின்றார்கள். ஊழல் செய்ததற்கு சாவகச்சேரி ஆஸ்பத்திரி பேஸ் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த அங்கத்தை எம்எஸ் மட்டும் பொறுப்பானவராக நாங்கள் கருத முடியாது. எம்எஸ் பொறுப்பென்றால் அதற்கு மேலே இருந்த யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பொறுப்பு. அவரை பற்றியும் நல்ல கதைகள் மக்கள் மத்தியில் கேட்கக்கூடியதாக இல்லை. அவர் அப்படி பிழைவிட்டிருப்பாராக இருந்தால் அதற்கு மேலே உள்ள வடமாகாண ப்ரொவின்சியல் டிரெக்டர் அதுக்கு பொறுப்பாக இருந்திருப்பார். இந்த பிராந்திய டிரெக்டராக இருப்பவர் ஏற்கனவே வடமாகாண பணிப்பாளராக இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த வடமாகாண பணிப்பாளர் இப்படி ஒரு குற்றத்தை செய்கின்றார் என்றால் இதை மேற்பார்வை செய்கிற ஆளுநரும் அங்கே அகப்பட்டிருக்கின்றார். ஆகவே ஆளுநர், வடமாகாண பணிப்பாளர், பிராந்திய பணிப்பாளர், அந்த குறிப்பிட்ட ஆஸ்பத்திரி பணிப்பாளர், இப்படி எல்லா ஆஸ்பத்திரியிலும் ஊழல் நிரம்பி வளர்ந்திருக்கிறது, நிரம்ப நடைபெற்றிருக்கிறது என்பது அரசல் புரசலாக ஏன் மருத்துவர்களை ஒத்துக்கொள்கிற அளவுக்கு அங்கே பிழை நடந்திருக்குது. அப்போ அந்த பிழைக்கு சும்மா நாங்கள் ஆணைக்குழுக்கள் வைப்போம் என்று சொல்லுவது அதுவும்
அரச முழு அமைச்சராக இருக்கின்ற இந்த சம்பவத்தை நன்கு அறிந்திருக்கின்ற ஒரு போராளியான அமைச்சர் சொல்லுவது சரியல்ல. எங்களுக்கு விசாரணைகள் அதுகள் இதில் ஒன்றும் கமிஷன் ஒன்றும் தேவையில்லை. இவ்வளவு பேரும் இந்த குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிகள் சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேரும் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் கையளிக்கப்பட வேண்டும். குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் பற்றி நாங்கள் கூறுவோமாயிருந்தால் சிலவேளை அங்கே நியாயம் நடக்காதென்று அமைச்சர் சிந்திக்கக்கூடும். இல்லை, இலங்கையில் அரச பதவியில் அமைச்சராக இருந்த சுகாதார அமைச்சரையே இந்த விசேட குற்றத்தடுப்பு பிரிவு சரியாக அடையாளம் கண்டு அவர்களின் குற்றங்களை எல்லாம் கண்டுபிடித்து இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கும் அமைச்சர் சிறையில் தான் இருக்கின்றார். அமைச்சர் சிறையில் இருக்கின்றார். அது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு வரிசை நிறைந்த ஆக்கள் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கின்றார். முதலாவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இது ஒரு பாரிய பொறுப்பு. இது அவருடைய பிராந்தியத்தில் நடக்கின்றது, வட மாகாணத்தில் நடக்கின்றது. இன்றைக்கு டிசிசி தலைவராக அவர் இருக்கின்றார். எல்லாத்திலும் அவர்தான் முதன்மையானவராக இருக்கின்றார். ஆகவே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால், கேபினெட் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் இதையெல்லாம் முன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வலிமை உள்ள ஒரு அதிகாரம் படைத்த அமைச்சராக கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உடனடியாக முதலாவதாக சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலில் நேரடியாக அவர் செந்தூரன் என்ற ஒரு டாக்டர், நாங்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட மருத்துவர்கள் ஒருத்தரும் நேர வந்து நான் அந்த பொம்பளை பிள்ளைன்ற கையை பிடிக்கல, நான் இந்த வேலை செய்யலை அந்த வேலை செய்யலை என்று யார் சொல்லணும்? இங்கே அர்ச்சுனாவால் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த நபர்கள் வந்து சொல்லணும். அந்த குற்றம் என்ன, அந்த குற்றத்துக்கான பதிலை மட்டும்தான் சொல்லணும். சும்மா வந்து செந்தூரன் வந்து வாசிக்கக்கூடாது, ஃபேஸ்புக்கில் வந்து அது இதெல்லாம் அது தேவையில்லை. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் இந்திரகுமார் என்றால் இந்திரகுமார் வந்து வரணும், இந்திரகுமார் மீடியாவுக்கு வரணும், இந்திரகுமார் தன் பக்கம் உள்ள நியாயங்களை சொல்லணும். கேவலமாக ஒரு மருத்துவத்துறையில் ஒரு தகப்பன் காலில் சிலிப்பர் இல்லாமல் பசிக்க கிடந்து தண்ட பிள்ளைக்கு ஊரில் முழுக்க எல்லார்ட்டும் ஈடு வச்சு வட்டிக்கு வேண்டி தண்ட பிள்ளையை மருத்துவராக படிப்பிக்கின்றார். களவெடுப்பதற்காகவில்லை, அல்ல இந்த கேவலமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவில்லை. மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு பெருங்கனவில் தான் எல்லா தந்தை தாய்மார்களும் பிள்ளைகளை மருத்துவர்களாக உருவாக்கி விட்டிருக்கின்றார்கள். அது அவர்கள் இந்த வாழ்நாள் கனவு. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு மருத்துவ பெண் பிள்ளையை பெற்ற தகப்பன் 2-3 கோடிகளுக்கு மேலே வீடும் சேர்த்து சீதனம் கொடுத்து தான் ஒரு மாப்பிள்ளைய டாக்டராக இப்போ பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வட மாகாணத்தில் இருக்குது. அப்போ கோடியாக அள்ளி கொடுத்து இப்படி அதை விட கார் கொடுத்து அதை விட அரசாங்கம் இலவசமாக டேக்ஸ் இல்லாமல் காரை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அனுமதி வழங்குது. அதை விட அவர்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுப்படுது. எல்லா வசதிகளும் கொடுத்தும் கடமை நேரத்தில் வெளியில் தனியார் ஆஸ்பத்திரியில் கடமையாற்றுகின்றார்கள். ஒரு ஆப்ரேஷன் செய்ததன் பின்பு ஒரு மருத்துவ டாக்டர் சர்ஜன் எவ்வளவு நேரம் அங்கே நிற்கணும், அந்த ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு எவ்வளவு நிமிடங்கள் வேணும், இல்லை எவ்வளவு மனத்தியாலம் வேணும். ஆப்ரேஷன் செய்த அடுத்த செகண்ட் அவர் முன்னுக்கு போய் அங்கே கன்சல்டேஷனில் இருக்க. இது எவ்வளவு நியாயமானது? இது என்ன மிருகமா? நீங்கள் ஆடு மாடாக வெட்டி கொத்தி போட்டு வர்றீங்க. இங்கே மாட்டை வெட்டினா இறைச்சிக்கெல்லாம் வெட்டுறீங்க. ஒரு உயிர், ஒரு பெண் தாய்மையடி 10 மாதம் அந்த பிள்ளையை சுமந்து பிள்ளையை பெறுறன்ற அது ஒரு பெரிய சொல்லுங்கன்னா மேலோகம் போய் வாரன்ற அவ்வளவு வேதனைகள். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு பிரசவம் நடக்கும் பொழுது ரியலாக பிரசவம் நடக்க தலையால் பிள்ளை வரும். அந்த பிள்ளை வந்தால் நல்ல பேர்த், ஒரு பிரச்சனை இல்லை, பிறக்குது. தலையால் வராத பிள்ளை சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் அர்ச்சனா அழகாக விளங்கப்படுத்துகிற பிள்ளை தவறுதலாக குண்டியாலேயோ காலாலேயோ வந்தால் அந்த பெண்ணின் பிரசவம் அங்கே நடைபெறது இல்லையா? அந்த பெண்ணை ஆம்புலன்ஸ் எடுத்து அந்த ஆம்புலன்ஸில் யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமாம். இவ்வளவு துயரம்,
அந்த தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து 20 வயசு வரைக்கும் அந்த தாய் துயரம் இல்லை. 20 வயதும் தாண்டி 30, 35, 40 வயது வரைக்கும் அந்த தாயின் மனது உள்ளம் பைத்தியம் பிடிச்சு போகின்றார்கள் தாய்மார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்குது. அந்த வேதனையை எப்படி தாங்கியிருப்பீங்க? எப்படி தாங்குவாள் ஒரு தாய்? அவள் எனது மனைவியாக இருக்கலாம், எனது தங்கையாக இருக்கலாம், எனது மகளாக இருக்கலாம், எனது அம்மாவாக இருக்கலாம். இப்பேற்பட்ட துயரங்களை அப்பேற்பட்ட தாய் குலத்துக்கு இந்த வழங்கிய இந்த கொடுமை செய்த அனைத்து மருத்துவர்களும் ஸ்பெஷல் சிஐடியால் விசாரணை செய்யப்பட வேண்டும். அவர்கள் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த கடமையை கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செய்ய தவறக்கூடாது. விசாரணை என்று ஒரு போர்வையில் சும்மா சாக்கு போக்கு சாட்டி அடுத்த முறை எம்பி பதவிக்கு இந்த மருத்துவர்கள் 10-15,000 பேர் இருக்கணும், அவன் குடும்பங்கள் இருக்குது 30,000 பேர், அவன் வாக்கு போயிடும். அந்த நோக்கம் கொண்டு எந்த விசாரணைகளும் திசை திருப்பப்படக்கூடாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்குமாக இருந்தால் அது மிகவும் வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் வருங்காலம் கேள்விக்குறியாக்கப்படும். இதை அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சும்மா விட்டு போக மாட்டுது. அதை கவனமாக அனைத்து விசாரணைகளும் வடமாகாணத்தில் எல்லா ஆஸ்பத்திரியிலும் பிரச்சனை. கைட்ஸ் ஆஸ்பத்திரியில் சொல்கிறார் ஒரு டாக்டர் ஃபேஸ்புக்கில், we are working in a pathetic situation. நான் கேட்குறேன், what is the meaning of pathetic situation? Do you know that? ஆனால் நான் அதே குருஹத்திர ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு அன்றைக்கு சாவச்சேரியில் சத்தம் போட்டு கதைக்க முடியலை, தொண்டியெல்லாம் இன்ஃபெக்டடோ தெரியாது. போய் துண்டி எடுத்து போட்டிருக்கிறேன், டாக்டர் இல்லை. ஆனால் டாக்டர் டியூட்டி டைம். நான் அதில் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கிறேன். டாக்டர் ஏசி ரூமுக்கு நித்திர கொண்டவா எழும்பி ஓடியாரா, அங்கே நேர்ஸும் இல்லை. அப்போ ஊராத்திர ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லாரும் கதையும் இதே தவிர மக்கள் அங்கே வந்து அதில் பாவங்களை அதில் குந்தி இருக்குது. மக்கள் கவனமாக, மக்கள் தான் உங்களுடைய முக்கியமான, அவர்கள் தான் முக்கியம். அதுக்காகத்தான் இந்த ஆஸ்பத்திரி அமைக்கப்பட்டிருக்குது. அந்த மக்கள் இருந்து ஊராத்திர மக்கள் இருக்கின்றபடியால் தான் ஊராத்திரையில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. சாவச்சேரி மக்கள், அது சாவச்சேரி என்ற தென்மாராட்சி. அந்த தென்மாராட்சிக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி இல்லாத ஒரு கவலை, ஒரு துன்பம், ஒரு துயரம் இன்றைக்கு தெரிஞ்சிருக்குது. 12 வருட காலமாக இந்த சாவச்சேரி போலீஸ் ஆஸ்பத்திரியை பற்றி தெரியாமல் இருந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அப்போ இவர்களே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும். அவர்கள் இருந்திருந்தால் அப்போ இதே மாதிரி எத்தனை ஊழல்கள் இங்கே இருக்குது. வடமாகாணத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் நிரம்பி வழியுது. அது வெளிப்படை இலங்கையில் முழுக்கத்தான். அப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட ஆளுமை இல்லை. ஐ எம் so sorry to say that you all not capable to be a parliamentarian for North and Eastern province. இது என்னால் எந்த வயசுக்கு நான் என்ன படித்தனோ என்னவோ என்ற திறமையோ இவ்வளவுதான். ஆனால் எந்த மகன் என்னை விட 1000 மடங்கு விசேஷமானவனாகவும் திறமையானவனாகவும் கெட்டிக்காரனாகவும் என்ற கண்ணுக்கு தெரிகிறான். ஜனாதிபதி அவர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். சாவகச்சேரியில் நடந்த அனைத்து விடயங்களும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரியும், எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியும், ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற எண்ணி இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் தெரியும். இந்த சாவகச்சேரியில் நடைபெற்றிருந்த அனைத்து விடயங்களும் நியாயமான கௌரவமான முறையில் அணுகப்பட்டு சரியான நீதியான விசாரணை குற்றப் புலனாய்வு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு உடனடியாக
மிக விரைவில் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். ஒரு மருத்துவர், ஒரு MS, சகல வல்லமையும் உள்ள ஒரு MS, ஒரு தனிய நின்று அனைத்து மக்களுக்கும் அவர் கடமையாற்றி இருக்கின்றார். அப்போ அங்கே இருந்த 28க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், வைத்தியர்கள், அவர்களுக்கு உதவியாளர்கள், நர்சஸ் எல்லாரும் விட்டுட்டு ஓடி இருக்கணும். இது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு அடக்குமுறை. அன்றைய தினம் அவ்வளவு நோயாளர்களையும் விட்டு எதேச்சதிகாரமாக வெளியேறிய அனைத்து மருத்துவர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும். அந்த கடமையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சரியாக செய்வாராயிருந்தால் தென்மாராட்சி மக்களின் கண்களுக்குள், தென்மாராட்சி மக்களின் மனதிற்குள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இடம் பிடிக்க முடியும். இந்த சந்தர்ப்பத்தை எக்காலகட்டத்திலும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தவறவிடக்கூடாது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். இன்று தமிழ் மக்கள் ஊழல் நிறைந்த, அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்த, அடவாடித்தனம் நிறைந்த, பாலியல் வன்முறை நிறைந்த இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கின்றார்கள். துணிவாக, தனித்துவமாக ஒருத்தரும் வெளியில் வந்து சொல்ல முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி சொல்ல வந்த அர்ச்சுனாவை அவனுக்கு பைத்தியம் கூட சொல்லணும். ஆனால் அவன் துணிஞ்சு வந்திருக்கிறார். திருவாளர் அர்ஜுனா, மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் துணிஞ்சு வெளியில் வந்திருக்கிறார். ஆகவே இது சரியாக நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். அர்ஜுனா தவறு செய்திருந்தால், பிழையான தகவல்களை வெளியிட்டிருந்தால், அது கூட நீங்கள் பூர்ணத்துவமான விசாரணை செய்து அதை முன்கொண்டு வேண்டும். இது சும்மா ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளும் அர்ச்சுனா அதை சொல்கிறார், இவர் சொல்கிறார், அதையும் அதை அவ்வளவு நல்லதில்லை. அதை விட முக்கியமாக ஒரு டிவி அர்ச்சுனாவை பேட்டி எடுக்குது. ஒரு பணிப்பாளர், ஒரு இடத்துல ஆஸ்பத்திரியில் பணிப்பாளராக இருக்க, அவர்கிட்ட அந்த டிவியை ஆர்கனைஸ் பண்ணி பேட்டி எடுக்கிறவர் திடீரென ஃபோன் அடிக்கிறார். ஆன்சர் பண்ணுவார்களா? இவ்வளவும் வேலைப்பளவில் இருக்கிறவர்கள், வைத்தியர்களை எல்லாரும் அசிங்கப்படுத்த முடியக்கூடாது. வைத்திய துறையில் உயர்வான தெய்வங்கள் என்று சொல்கிறார் இதே அர்ச்சுனா. அப்பேற்பட்ட தெய்வங்கள் இருக்குது, மத்தியில் இருக்குது. வைத்திய துறையில் உயர்ந்த பணியாற்றுகின்ற தெய்வங்கள் எங்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் சில வேளை சத்தியமூர்த்தி அவர்கள் பிழை செய்திருக்கலாம். ஆனால் சரியான இன்ஃபர்மேஷனோட அவர்கிட்ட ஏற்கனவே அந்த ஊடகவியலாளர் அனுமதி பெற்று, ஐயா நாங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் எடுக்க போகிறோம், ஆர் யூ ரெடி டு ஆன்சர்? அப்போ அவர் இல்லையான்னு சொன்னால் அவர் அது சம்பந்தமாக வேற ஒரு ஊடகவியலாளர் அவர் நேர போய் கதைச்சு அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். ஆனால் அர்ச்சுனாவை வச்சுக்கொண்டு ஒரு பணிப்பாளரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது. அவர் 100% பிழையானவராக கூட இருக்கலாம். ஆனால் அது சரியான முறையில் அணுகப்பட வேண்டும். சரி, அது எத்தனையோ வைத்தியர்களை, எத்தனையோ மக்களுக்காக இரவுபகலாக வைத்தியம் செய்து, கண் துயிலாது வைத்தியம் செய்து, எல்லாரும் கன்சல்டேஷன் போகணும், அப்படி இப்படி போகணும்னு சொன்னாலும் அங்கே தெய்வங்களும் நடமாடுகின்றன. அந்த தெய்வங்களின் உள்ளங்களை புண்படுத்தாதீர்கள். நல்ல வைத்தியர்கள், நேர்மையான வைத்தியர்கள், எதையுமே எதிர்பார்க்காத புனிதமான இந்த கடமையை செய்ய வந்தவர்களும் ஏகப்பட்டார்கள் இருக்கணும். ஆகவே நீங்கள் ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் அவமானப்படுத்த முடியாதீர்கள். நீங்கள் கவனமாக கையாண்டு அவர்களிடம், அவர்கள் குற்றவாளிகள் என்றால் உங்களுடைய தரவுகளை பெற்று மக்கள் முன் கொண்டு வாருங்கள். ஆனால் அசிங்கப்படுத்தாதீர்கள். அது தம்பி மருத்துவர் அர்ச்சுனாவுக்கும் தான். தொடர்ச்சியாக ஃபேஸ்புக்கில் பேசி மக்கள் உங்களோட கௌரவத்தை குறைச்சி கொள்ளாதீர்கள். உங்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மீது ஒரு
எதிர்பார்ப்பு இருக்குது. நாங்கள் அன்றைக்கு அந்த கேட் அடிக்கு வராட்டா அர்ச்சுனாவை போலீஸ் கிரீன் கிராஸுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதில் நான் வந்து அர்ஜுனா உள்ளே போ நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்துடுறோம்னு சொல்லி நிப்பாட்டாமல் விட்டிருந்தால் அர்ஜுனா அன்றிரவு 8 மணிக்கே அப்படியே போய் யாழ்ப்பாணம் கிரீன் கிராஸுக்கு போகிற வழியிலேயே நாவற்குழியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவரை கூட்டுங்களை போடப்பட்டிருப்பார். இதுதான் போலீஸின் ராஜதந்திரம். அதில் மக்கள் அப்போவே இரவே அந்த போராட்டத்தை ஆரம்பித்து பாதுகாப்பு கொடுத்ததன் விளைவு பலருடைய தலையீடுகள் வந்து அர்ச்சனா நிம்மதியாக கொழும்பு போக வச்சிருக்குது. இதை அர்ச்சனாவும் புரிந்து கொள்ளணும். ஆகவே புத்திசாலித்தனமாக அர்ஜுனா எந்த முடிவையும் எடுக்கலாம். ஆனால் நல்ல விஷயம் செய்திருக்கிறார். அர்ஜுனா போல எங்களுக்கு 1000 அர்ஜுனா வேணும், 1000 தம்பிமார் வேணும், ஊழல்களை வெளிக்கொணரணும். அந்த தம்பிமார் தான் வருங்கால கதாநாயகர்கள். அவர்கள் தான் எங்களோட வருங்கால தெய்வங்கள், எங்களோட பிள்ளைகள், எங்களோட எதிர்பார்ப்புகள். ஆகவே இதை கவனமாக எல்லாரும் கையாண்டு இந்த விடயங்களை இனிமேல் ஊழலற்ற ஒரு தனித்துவமான வடகிழக்கு மலையக கொழும்பு வாழ் தமிழர்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது.